உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் சண்டேயில் என்னென்ன சமைக்கிறோம், எப்படி சமைக்கிறோம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் எறா குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், நூக்கல் எல்லாமே போட்டு எறா குழம்பு வச்சுருக்கோம். தோசைக்கு தான் பொரி குழம்பு மாதிரி புளி ஊற்றி வச்சுருக்கோம். தோசைகள் ஆன் பண்ணிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. வீட்டில் அரைச்ச மாவு தான். அவசரத்துக்கு நான் கடை மாவு வாங்குவேன், ஆனால் அந்த கடை மாவு இவ்வளோ ப்ரௌனாக வர்றதில்லை எனக்கு. அவ்வளோதான். தோசையை மடிச்சு போட்டுக்கலாம். எறா குழம்பு வச்சுக்கலாம். ஒரு தோசை எறா குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சுது. தோசை செஞ்சு எறா குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பாறை மீன் வாங்கி வந்திருக்காங்க. நடு துண்டெல்லாம் வறுக்க போட்டிருக்கோம். தலை வால் வழக்கம் போல் இதை குழம்பு வச்சுக்கலாம். நெத்திலி போன வாரமே நான் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிச்சேன். நெத்திலி 65 போட்டுக்கலாம். எறா பிரியாணி, எறா 65 கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி மதியம் டிஃபன் தான். அப்புறம் சூடான சாதம், ரசம் வச்சுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம். மதியம் என்ன சமைக்க போகிறோன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் எறா பிரியாணி, எறா 65, சூடான சாதம், ரசம், முட்டை. இதுதான் இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் மெனு. மீன் வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிப்பேன் நான். சீரகம், வெந்தயம், மிளகு கொஞ்சம் வறுத்து அரைச்சி போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுட்டா கூட நம்மளுக்கு யூஸ் ஆகுது. வெந்தயம் போட்டால் கசக்குன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்தயம். இவ்வளோதான் வெந்தயம். மிளகு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போட போகிறதுல தேவையான அளவு போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சேர்த்துட்டு மிச்சத்தை இன்னொரு வாட்டி கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். 2, ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சால்ட் உப்பு தான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. நான் அரைச்சேன் இல்லையா அந்த பொடி, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைச்ச பொடி, அது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அரிசி மாவு இவ்வளவே தான். மசாலா எல்லாம் நல்லா ஒட்டியும், மீனோட நல்லா ஒட்டும், அதனால தான் அது. கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதுலேயே நான் மிளகு போட்டு அரைச்சிட்டேன், அதனால் தனியாக பெப்பர் சேர்க்கலை. இதில் கொஞ்சம் இன்னும் புளி தண்ணி ஊற்ற போகிறேன். காலையில் எறா குழம்பு வச்சோம்ல, அந்த புளி தண்ணி இருக்குது. நான் லெமன் சேர்க்கறது இல்லை, புளி தண்ணி தான். காலையில் எறா குழம்பு வச்சதில் மிச்சம் தண்ணி இருக்குது. எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நீங்கள் கலர் வேணும், நல்லா கொஞ்சம்
ரெட்டிஷாக தெரியணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துப்பாங்க. அது ரொம்ப காரமாக ஆயிடுது, உடம்பு ஒத்துக்காது. சில பேருக்கு வயிற்று வலிலாம் வந்துடுது, அதனால நான் சேர்க்கறதில்ல. அதை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா அது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளியெலாம் இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு. மீன் எடுத்து வச்சுக்கிட்டு மசாலாலாம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மசாலா போட்டுட்டு தடவி தடவி இது பாருங்க. மீனுக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு. எல்லா மசாலாவும் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். முதல்லையே மீன் கழுவிட்டு வந்தோடனே மசாலா போட்டு வச்சுட்டோம்னா மீன் குழம்பு, சாதம், ரசம் எல்லாம் வச்சுட்டோம்னா லாஸ்ட்டில் மீனை பொரிச்சிக்கலாம். மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இப்போ தான் பொரியுது. பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இவ்வளோ வெந்தயம் போடுறேன். சீரகம் கொஞ்சம், எல்லாம் நல்லா பொரியட்டும். வடகம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலைங்க பாருங்க. ஒரு 5 பல்லு பூண்டு சச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம் ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும். வெங்காயம் போட்டோன்னே நம்ம வந்து புளி ஊற வச்சதுலேயே வந்து கல்லுப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளியிலேயே நான் வந்து உப்பு போட்டுட்டுருவேன் எப்பவுமே. நல்லா வெங்காயம் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவு வதக்கி இருக்கு. தக்காளி போட்டோம்னா சேர்ந்து வதங்கும். இது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது வதங்கிறதுக்குள்ள குழம்பு கூட்டிட்டு வந்துடலாம். எலுமிச்சை அளவு புளி வந்து ஊற வச்சிருக்கேன், அதை நல்லா கரைச்சிக்கிறேன். புளியிலேயே கல்லுப்பும் போட்டுட்டேன். நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் இல்லாமல் வடிகட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். வடிகட்டிக்கிறேன். கட்டியா புளி தண்ணியில் ஆல்ரெடி வந்து கல்லுப்பு சேர்த்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் இப்போவே போட்டுடலாம். நிறைய பேர் எண்ணெய் வதங்கும் போது மிளகாத்தூள் போடுவீங்க. நான் குழம்பு கூட்டும் போது இப்படியே போட்டுருவேன். எவ்வளோ ஸ்பூன்? இது நான் ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்போல்லாம் 10-20 பேருக்கெல்லாம் குழம்பு வைப்போம். அரை பறக்கும் போது 2 படி அரிசியை வெடிச்சிட்டு 2 கிலோ மீன் போட்டு குழம்பு வைக்கும்போது நல்லா அவ்வளோ புளி எடுத்து கரைச்சிட்டு எல்லாத்தையும் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இப்படி போட்டு கூட்டி தாளித்து விட்டுருவோம். அதே பழக்கத்துக்கு தான் நான் எப்பவுமே வைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கூட குறைய இருந்தால் இப்போயே சேர்த்துட்டா சரியாக இருக்கும்.
உப்புலாம் கரெக்டாக இருக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சிட்டு மிளகாத்தூள் கல் உப்பு எல்லாமே போட்டு வச்சுருந்தோம்ல, அதை ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்க, இதை ஊற்றிடலாம். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லாம் இப்போவே சேர்த்துடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். உப்புலாம் பார்க்கணுன்னா இப்போவே பார்த்துடலாம். நல்லா மூடி குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சுண்டி வரும்போது அதுக்கப்புறம் மீன் போடுறது அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குது. சிம்மில் வச்சுக்கிறேன் நான். பக்கத்தில் மீனை வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வச்சுக்கலாம். மீனெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் நல்லா மெருனா வந்தோடனே திருப்பி போட்டு இந்த வேக வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுக்கிறேன். அடுப்பை ஃபுல்லில் வைக்காதீங்க, சிம்மிலேயே வேகட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் போட்டுக்கலாம். தலை வால் எல்லாம் எடுத்துருக்கேன் குழம்புக்கு. எல்லாத்தையும் போட்டுடலாம். மீன் போட்ட உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம், மீன் உடஞ்சிரும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். மீன் வறுத்தாச்சு. மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் குழம்பு சிம்மில் வச்சுருந்தேன். மீன் குழம்பு போட்டாச்சு. இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு எடுத்து இறக்கிடலாம். சட்டியில் வச்சா இப்படி தான். இறக்கணுன்னா கூட தலை தலைன்னு கொதிக்குது பாருங்க. இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதம், எறா ஃப்ரை எறா 65 நெத்திலி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கான். இது வந்து செனாங்குனி போட்டு ரசம். மீன் மசாலா போட்டு மீன் வறுத்தாச்சு. முட்டை அவிச்சு வச்சுருக்கோம். பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி, கோதுமை அல்வா, எறா பிரியாணி, எறா பிரியாணி பண்ணியாச்சு. சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட இலை போட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.